ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சிந்து இருந்துட்டு இங்கே பாரு காயத்ரி, இனிமேல் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இனிமேல் இந்த எசக்கியை உன் கூட நாங்கள் ஒன்று சேர்த்து வச்சு உன்னை வற்புறுத்தியெல்லாம் அவன் கூட வாழ வைக்க மாட்டோம். இந்த பொறுக்கி நாயை இப்போவே நாங்கள் அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம எசக்கி இருந்துட்டு, இங்கே பாரு காயத்ரி, வீட்டில் உள்ள இவங்க சொல்கிறத பேச்செல்லாம் நீ கேட்கவே கேட்காத. நான் உன் மேலே உயிரியே வச்சுருக்கேன். தயவு செஞ்சு நீ என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும். ப்ளீஸ் காயத்ரி, நீ என்ன சொல்கிறியோ அதை கேட்டு நான் நடந்துக்கிறேன். உங்கள் எல்லாரையும் நான் கையெடுத்து கும்பிடுறேன். எனக்கு காயத்ரி கிட்டேருந்து பிரிச்சுடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்னபூரணி வந்து எசக்கியை மன்னிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா காயத்ரியோட விருப்பம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். காயத்ரி, இங்கே பாருமா, உனக்கு இந்த எசக்கி சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாரு, நீ உன் கழுத்தில் இருக்க தாலி கழட்டி உன் முகத்திலே விட்டறி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம காயத்ரியுமே தாலியெல்லாம் கழட்டி விசிறிடுறாங்க. ஸோ எசக்கியுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எங்கள் மகா பயங்கரமாக அழுது தள்ளுறாங்க. ஏன்னா தன்னோட தம்பி வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே நம்ம காயத்ரிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, தன்னோட வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம அதாவது காயத்ரியோட லவர் செலியன் வந்து எங்கள் அன்னபூர்ணிக்கிட்ட, இங்கே பாருங்க ஆண்டி, நீங்கள் மனசு வச்சிங்க அப்படின்னா நானும் காயத்ரியும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, காயத்ரி எல்லாமே உன் விருப்பம் தான். உன் விருப்பப்படி உனக்கு எப்படி இருக்கணும், யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை கல்யாணமே வேண்டான்னு சொல்லி சொன்னால் கூட எனக்கு ஓகே தான். உன்னுடைய விருப்பம் என்ன காயத்ரி அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் செலியனவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம செலியனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, காயத்ரி நீ கவலைப்படாத, உன்னுடைய விருப்பப்படியே செலியனையும் உன்னையும் நாங்கள் ஒன்று சேர்த்து வைக்கிறோம். உங்களுக்கு 2 பேருக்குமே நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆறுமுகம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, செலியா உங்கள் வீட்டில் இதுக்கு எல்லாருமே சம்மதிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கவலையே படாதீங்க, எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே நான் கேட்டு பெர்மிஷன் வாங்குகிறேன். அவங்கள எல்லாருமே சம்மதிக்க வச்சு நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன். நெக்ஸ்ட்டு என்ன வேலையோ அதை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செலியனுமே அவங்க தன்னோட அப்பா அம்மா கிட்ட பேசுகிறதுக்காக போயிடுறாங்க. ஸோ இப்போது இங்கே மகா இருந்துட்டு அன்னபூர்ணிக்கிட்ட வந்து, இங்கே பாருங்கக்கா, எசக்கி தப்பு செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காயத்ரிக்கிட்ட இருந்து நிரந்தரமாக பிரிச்சுட்டீங்க, ஓகே தான். ஆனால் இந்த விஷயத்தில் சிந்து பண்ணதை நீங்கள் மறந்துடாதீங்க. அதே மாதிரி சிந்துவை இந்த வீட்டை விட்டு இப்போவே துரத்தி ஆகணும். ஏன்னா சிந்து சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா சிவாவோட உயிருக்கே ஆபத்து. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே காயத்ரி இருந்துட்டு நம்ம சிந்துக்கு சாதகமாக சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, தயவு செஞ்சு சிந்து அண்ணியையும் சிவா அண்ணனையும் 2 பேருமே பிரிச்சிடாதீங்க. அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். சிந்து அண்ணி ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்துக்கு சாதகமாக பேசுகிறாங்க. ஸோ அன்னபூர்ணியுமே இது பற்றி விஷயமாக நான் பேசி, அதாவது சிவா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் யோசித்து ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம். யாருமே அவசரப்பட வேண்டாம். சிந்து விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி வந்து அவங்க கிளம்பிய அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ மகாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. உடனே சிந்துக்கிட்ட வந்து, இங்கே பாருடி, இங்கே பார், கண்டிப்பாக உன்னை நான் சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழ விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எங்கே நம்ம சிவா கிட்ட சிந்து இருந்துட்டு, இங்கே பார் டாக்டரே, எப்படியோ காயத்ரியோட வாழ்க்கை நம்ம காப்பாற்றிட்டோம். இனிமேல் காயத்ரிக்கு பிடிச்ச மாதிரி அவள் வாழ்க்கையை அவள் என்ஜாய் பண்ணி வாழணும். அவளுக்கு பிடிச்சவனோட அவள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவுமே சொல்கிறாங்க. இப்போது இவங்க எல்லாருமே போயிடுறாங்க. ஆறுமுகம் இருந்துட்டு பைரவி கிட்ட, பைரவி, நம்ம வீட்டில் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கே பாரு பைரவி, ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன் பாரு, காயத்ரியோட வாழ்க்கை எங்கே கெட்டு போயிடுமோன்னு நான் நினச்சேன். எப்படியோ செலியனுமே ஓகே சொல்லிட்டாரு. 2 பேருக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதையும் தாண்டி நீயும் நானும் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக என் அம்மாவோட மனசு தாங்காது. தயவு செஞ்சு நீ என்னை ஏற்றுக்கோ பைரவி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு ஆரம்பிக்கும், இப்படி கேட்குறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வாய் கூசலை. உன்ன மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு இப்போ கூட நான் கூச்சப்படுறேன். போ பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி நம்ம ஆறுமுகத்தை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம அன்னபூர்ணி வந்து கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போன இடத்துல சாமி வந்து அப்படியே இங்கே அன்னபூர்ணிக்கிட்ட, இங்கே பாரு தாயி, உன் வீட்டில் உன் மருமக இருக்கிற வரைக்கும் உங்கள் பிள்ளை சிவாவுக்கு பேராபத்து வரப்போகுது, உயிருக்கே ஆபத்தாக போகுது. எண்ணி 3 நாளில் நீ சிந்துவை வீட்டை விட்டு துரத்தலை அப்படின்னா அதாவது சிவா கிட்ட நெருங்க விடாமல் பண்ணணும். அப்படி இல்லை, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து இருந்தாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஒரே வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பிள்ளை சிவாவை உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்து
வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட அன்னபூரணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சுவாமி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் தாயி, இது கட்டாயம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அன்னபூரணி ரொம்பவே பயந்து போகிறாங்க. கண்டிப்பாக இந்த நிமிஷத்துலேருந்து இனிமே சிந்து நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது. சிவாவோட உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிவாவுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே உடஞ்சி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே நம்ம அன்னபூரணி நேராக வீட்டுக்கு வந்து இங்கே சிந்து கிட்ட, சிந்து இங்கே பாரு, இன்றைக்கி நான் கோவிலுக்கு போன இடத்துல பூசாரிக்கு சாமி வந்து இந்த விஷயத்த சொன்னார். நீ மட்டும் சிவா கூட இருந்த, நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு முகத்தை பார்த்துக்கிட்டு ஒரே வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் சிவாவுக்கு பேராபத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் மகா சொன்னா அப்படின்றதுக்காக தான் நான் எதுவுமே உன்னுடைய விஷயத்தில் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி நேருக்கு நேராக பூசாரி இப்படி சொல்லவும் என்னால் இதை தாங்கிக்க முடியல. என் பிள்ளை சிவாவுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நானும் உயிரோடு இருக்க மாட்டேன். எனக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா இந்த வீட்டில் உள்ளவங்கள யாருமே சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ நீ தான் ஒரு தயவு செஞ்சு உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், இந்த வீட்டை விட்டு போயிடு. நீ இந்த வீட்டை விட்டு போனால் மட்டும்தான் சிவாவோட உயிர் என்னுடைய உயிர்னு இந்த வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேரோட நிம்மதியுமே நல்லா இருக்கும். தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடு சிந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிந்து இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, நான் டாக்டர் மேலே உயிரே வச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு என் மனசில் பெரிய கோட்டையவே கட்டி வச்சுருக்கேன். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறீங்களே, டாக்டர் விட்டு நிரந்தரமாக பிரிக்க சொல்கிறீங்களே, இப்படி பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியாது அத்தை. தயவு செஞ்சு இப்படி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடாதீங்க. அதுக்கு பரிகாரம் ஏதாவது இருந்தால் நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒரு பரிகாரமும் செஞ்சு கிழிக்க தேவையில்லை, ஒழுங்கு மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே சிவா கரெக்டான டைமுக்கு வரவும், என்ன பிரச்சனை பெரியம்மா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு கோவிலில் நடந்த விஷயத்த சொல்லவும், இங்கே பாருங்கள் பெரியம்மா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், அதாவது ஒரு உயிரை எடுக்கிறதும் கொடுக்கறதும் அந்த கடவுள் கையில் மட்டும்தான் இருக்குது. தேவையில்லாமல் சிந்துவை அதாவது அந்த செத்து போயிடுவேன் அப்படின்ற ஒரு காரணத்தை காட்டி, பூசாரி சொன்னாங்கன்ற ஒரு காரணத்தை காட்டி சிந்துவை என்கிட்டருந்து நிரந்தரமாக பிரிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பினாலுமே சிந்து எங்கே இருக்காலோ அவளை தேடி தான் நான் போவேன். தயவு செஞ்சு சிந்துவையும் என்னையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. எனக்கு எந்த ஆபத்தும் வரவே வராது. சிந்து நீ ரூம்குள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே அமைதியாக போயிடுறாங்க. அன்னபூர்ணிக்கு ஒரே தவிப்பாக இருக்குது. எங்கே நம்ம சிவாவோட உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் பதறி போயிருக்காங்க. ஸோ எண்ணி 3வது நாள் ஆகுது. 3வது நாள் இங்கே நம்ம சிவா வந்து ஒரு அதாவது மெடிக்கல் கேம்ப் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. ஸோ நம்ம சிந்து இருந்துட்டு போகிறப்ப சொல்லி தான் அனுப்புகிறாங்க, ரொம்ப பத்திரமா இரு டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நான் பத்திரமா இருந்துப்பேன் சிந்து, நீ சந்தோஷமாக இரு, பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவுமே கிளம்பி போகிறாங்க. ஸோ போகிற இடத்துல இங்கே மெடிக்கல் கேம்பாண்ட ஒரு 4-5 ரவுடிங்க வந்து பெரிய பிரச்சனையை பண்ணுறாங்க. நம்ம சிவா இருந்துட்டு அந்த பிரச்சனையை வந்து தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த ரவுடிங்க கிட்ட போயிட்டு, தேவையில்லாமல் எதுக்காக இந்த பொண்ணுங்க கிட்ட பிரச்சனை பண்ணுறீங்க, ஒழுங்கா இங்கேருந்து போயிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீ பெரிய மன்மதனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க இங்கே நம்ம சிவாவை ஒரு 4-5 பேர் இருக்காங்க. சிவாவை வந்து 4 பேருமா சேர்ந்து பயங்கரமாக அடிச்சிடுறாங்க. இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, என்னவே அடிக்க வரீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்கவும், ஒருத்தன் ஒரு பெருசாக இருக்காங்க, நல்லா குண்டாக இருக்கான் போல், கையில் கத்தி வச்சுருக்காங்க. ஸோ வயிற்றுலேயே 2-3 குத்திட்டு அவங்க எல்லாருமே ஓடி போயிடுறாங்க. ஸோ பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே இங்கே நம்ம சிவாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெளியூர் தான் நம்ம சிவா வந்திருக்காங்க. ஸோ இது விஷயமா டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாருமே அவருக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அதே சமயம் இந்த பேஷண்ட்டோட ரிலேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து நர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ நர்ஸ்மே இப்போது நம்ம சிவாவோட வீட்டில் உள்ள அவங்களோட நம்பரை எடுக்கிறாங்க. ஸோ ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே அன்னபூரணிக்கு தான் அந்த கால் வருது. ஸோ அன்னபூர்ணி கால் அட்டன் பண்ணி, யார் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அங்கே நர்ஸ் இருந்துட்டு, நீங்கள் சிவாவோட ரிலேஷனா, அவங்களுக்கு நீங்கள் என்ன முறை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், சிவா என் பிள்ளை தான், என்னங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே நம்ம நர்ஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் உங்கள் பிள்ளைய சிவாவுக்கு வந்து கத்தி குத்துப்பட்டிருக்கு. ஸோ அதனால் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு, ரொம்பவே சீரியஸாக இருக்கார், கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம அன்னபூரணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்படியே நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு சோஃபா மேலே அப்படியே கீழே உட்காந்துடுறாங்க. பக்கத்தில் இருந்த பைரவி இருந்துட்டு, என்னத்தாச்சு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு தண்ணி கொண்டு வந்து குடிங்க அத்தை, இதை முதல்ல
முதல்ல. என்னாச்சு அத்தை? ஏன் இவ்வளோ பதட்டமா நீங்கள் நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு கீழே உட்காருங்க? உங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியலையா? நெஞ்சு வலிக்குதா அத்தை? உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் எங்கள் பைரவி கேட்கவும் எங்கள் அன்னபூர்ணி ஓன்னு அழுகுறாங்க, பயங்கரமாக அழுகுறாங்க. அத்தை என்னத்தை என்னாச்சுன்னு சொன்னால் தானே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு விஷயத்த சொல்லவும் இதை கேட்ட பைரவி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ தான் அங்கே மகா வராங்க. என்னக்கா ஏன்க்கா இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்களுமே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இங்கே மகா பயங்கரமாக அழுகுறாங்க. அக்கா நான் எத்தனை டைம் உங்களுக்கு சொன்னேன், இந்த சிந்து சிவா கூட ஒரே வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா சிவாவோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தில் பொறுமையாக முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை அசால்ட்டாக விட்டுட்டீங்களே. இப்போ பார்த்தீங்களா, எவனோ ஒருத்தன் நம்ம சிவாவை கத்தியால் குத்திருக்கான். ஐயோ, சிவாவுக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே. ஐயோ, அவன் உயிர் பொழைக்குவானா இல்லை செத்து போயிடுவானான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மகா செத்து போயிடுவான்ற வார்த்தையை வாய் வார்த்தைக்காக கூட நீ சொல்லக்கூடாது. கண்டிப்பாக சிவாவுக்கு எதுவும் ஆகாது. அக்கா, சிவாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த சிந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இவளால் தான்க்கா, இவளோட ராசியால் தான் இப்போது சிவாவுக்கு இப்படி ஒரு விபரீதம் நடந்திருக்கு. ரொம்பவே ஆபத்தான நிலையில் இருக்கான். அவன் உயிரோட திரும்ப நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா அவன் வர நேரம் இந்த சிந்து இந்த வீட்டுக்குள்ளவே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா பயங்கர கடுப்பாக சொல்கிறாங்க. ஸோ அன்னபூர்ணியுமே அதை தான் யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க முன்னாடியே சாமியாருமே சாமி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம யோசிக்கவே கூடாது. சிவா மனசில் சிந்து இருக்கா அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆனால் அதாவது சாமியார் சொன்ன மாதிரியே இனி 3வது நாளில் இப்படி சிவாவுக்கு இப்படி ஒரு விபரீதம் நடந்திருக்கு. கண்டிப்பாக சிந்து இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி வந்து யோசிக்கிறாங்க. ஸோ பைரவிக்கு இது விஷயமா என்ன பண்ணுறதுனே தெரியல. அதாவது இறப்பு பிறப்புன்றதெல்லாம் கடவுள் கையில் தான். அப்படி இருந்தும் மூட நம்பிக்கையெல்லாம் இருக்கவே கூடாதுன்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம அன்னபூர்ணி வந்து பயப்படுறாங்க. எங்கள் சிவாவோட உயிருக்கு சிந்துவால் ஆபத்தாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஸோ வெளியே நம்ம சிந்து வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்ம அன்னபூர்ணி பயங்கர கோவமாக பின்னாடி இருந்து வந்து தலைமுடியை பிடிச்சி அப்படியே ஆட்டுன்னு ஆட்டுறாங்க. ஐயோ அத்தை, என் தலைமுடியை விடுங்க அத்தை, ஏன் அத்தை இப்படி போட்டு என் தலைமுடியை பிடிச்சி இழுக்கிறீங்க, ரொம்ப வலிக்குது அத்தை, விடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து கத்துறாங்க. உடனே எங்கள் மகா இருந்துட்டு அக்கா அவளை அப்படி போட்டு நெருப்பில் முகத்தை வைங்கக்கா, அப்படி சுடட்டும், செத்து போகட்டும் இவ அப்படின்னு சொல்லிட்டு உடனே பைரவி இருந்துட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அன்னபூர்ணி அத்தை, எதுக்காக நீங்கள் சிந்துவோட தலைமுடியை பிடிச்சி இப்படி ஆட்டு நாட்டுறீங்க? உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? உங்களுக்கு வந்தால் தான் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா என்ன? இங்கே பாருங்கள், சிவாவோட நேரம் ஏதோ கெட்டதாக இருந்திருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அந்த இடத்துல அவருக்கு கத்தி குத்தப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறப்போ அது வந்து சிந்து என்ன பண்ணுவா? சிந்து என்ன வேணும்னு போய் ஆட்கள் வச்சு ரவுடிங்களை ரெடி பண்ணி கத்தியால் குத்த சொன்னாலா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்லைல்ல. அப்படி இருக்கிறப்போ சிந்துவை எதுக்காக இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? இதெல்லாம் ரொம்ப பாவம். இந்த பாவத்தை எல்லாத்தையுமே நீங்கள் தான் சுமக்கணும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போது சிவாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்றதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க அத்தை. வாங்க அத்தை, ஃபஸ்ட்டு நம்ம சிவாக்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு எங்கள் நம்ம சிந்து ரொம்பவே பதறி போகிறாங்க. பைரவி இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? டாக்டருக்கு என்னாச்சு? டாக்டரை யார் கத்தியால் குத்துனாங்க? ஐயோ, டாக்டர் மெடிக்கல் கேம்ப்புக்கு தானே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்து வந்து பதறாங்க. உடனே பைரவி இருந்துட்டு இங்கே பாரு சிந்து, நீ பயப்படாத, டாக்டருக்கு அதாவது சிவாவுக்கு எதுவும் ஆகாது, நீ கொஞ்சம் தைரியமாக இரு, நம்ம எல்லாருமே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அத்தை, வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உடனே மகா இருந்துட்டு பைரவி என்ன இந்த வீட்டுக்கு என்ன நீ முதலாளி அம்மாவா? நீ என்ன சொல்கிறியா அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்கள் எல்லாருமே கேட்கணும்னு நினைக்கிறியா நீ? இங்கே பாரு, சிவாவோட உயிருக்கே ஆபத்து வரப்போகுது. அவன் இப்போ இவ்வளோ இக்கட்டான ஒரு கஷ்ட காலத்தில் இருக்கான் அப்படின்னா அதுக்கு காரணமே இங்கே நிற்கிறாளே இவளால் தான் என் பிள்ளை உயிரே போக போகுது. நம்ம கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரணுமா? இல்லை, எக்காரணத்துக்காகவும் அதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். இந்த சிந்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரவே கூடாது. சிவாவோட முகத்தில் இவன் முழிக்கவே கூடாது. சிவா மட்டும் இவன் முகத்தில் முழிச்சிட்டான் அப்படின்னா அவனோட உயிரே இல்லாமல் போயிடும். இங்கே பாருடி, சிவா நல்லபடியாக இருக்கணும், அவன் உயிரோட இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினச்சி அப்படின்னா நீ அங்கே வரவே கூடாது. நீ மட்டும் வந்த உன் காலை ரெண்டும் வெட்டிட வண்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. இவங்க பேசுகிறது எதுவுமே நம்ம சிந்துக்கு காது கேட்கல. ஏன்னா அவங்க சிவாவோட நினப்பில் இருக்காங்க. டாக்டருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பதறி போய் நொறுங்கி போயிருக்காங்க. ஏன்னா சிந்து மொத்த உயிரையுமே நம்ம சிவா மேலே தான் வச்சுருப்பாங்க. ஸோ சிவாவுக்கு இப்படி ஒரு ஆபத்து நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுமே இங்கே நம்ம சிந்து அந்த நிமிஷமே நொறுங்கி போயிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ சிந்து பயங்கரமாக அழுகுறாங்க. பைரவி, டாக்டருக்கு எதுவும் ஆகக்கூடாது பைரவி, நான் இப்போவே டாக்டரை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து தவிக்கிறாங்க. நம்ம பைரவி இருந்துட்டு சிந்து வா சிந்து, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு பைரவி,
நிறுத்து பைரவி, இதுக்கப்புறம் நீ என்ன பேசினாலும் கேட்டுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்காத. சிவாவோட உயிர் இது. சிந்து சிவா கூட இருந்தால் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் கண்டிப்பாக சிவாவோட உயிருக்கு ஆபத்து வரும்னு சொல்லிட்டு ஜோசியரே என்கிட்ட சொன்னார், சாமியாரும் சொன்னார். அப்படி இருக்கிறப்போ நம்மளா அதாவது தேடி வினையை நம்மளே கூட கூட்டிகிட்டு போகக்கூடாது. இங்கே பாரு, சிந்து வரவே கூடாது. பைரவி, சிவாவோட வாழ்க்கை விஷயத்தில் நீ முடிவெடுக்கக்கூடாது. அதுக்கான உரிமையும் உனக்கு இல்லவே இல்லை. சிவாவோட உயிர் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன வயசுலேருந்து சிவாவை நான் மார்லையும் தோல்லையும் போட்டு வளர்த்துருக்கேன். அவனுக்கு நான் பாசத்தை கொட்டி கொட்டி வளர்த்துருக்கேன். நான் என்ன 10 மாதம் சுமந்து பெக்கலே தவிர மற்றபடி அவன் என் பிள்ளை, என் ரத்தம். அவனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அவனுக்கு இந்த சிந்துவால் ஆபத்து வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிந்து இந்த வீட்லேயும் சரி அவன் பக்கத்துலேயும் சரி எங்கேயுமே நெருங்கவே கூடாது. இங்கே பாருடி, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரப்போ சிவாவோட வருவோம். அந்த நிமிஷம் நீங்கள் இருக்கக்கூடாது. இங்கே பாரு, உண்மையாகவே நீ சிவாவை நேசிக்கிற அப்படின்னா கண்டிப்பாக நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா இங்கே அன்னபூர்ணி மகாவை கூட்டிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே நம்ம சிந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கவும் பைரவி இருந்துட்டு, இங்கே பாரு சிந்து, நீ கவலைப்படாத. அன்னபூர்ணி அத்தா கோவத்தில் பேசிக்கிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னதான் அத்தை சிவாவையும் உன்னையும் பிரிக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா கூட அதுக்கு சிவா ஒத்துக்க மாட்டார். சிவாவை உன்னை இப்போது மனசில் சுமக்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ உன்னை பிரிஞ்சு எங்கேயுமே போக மாட்டார். அதே சமயம் அவருக்கு எந்த ஆபத்துமே வராது. அவர் உயிர் பொழைச்சி திரும்ப வந்துடுவார் சிந்து, நீ அழுகாத சிந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி ஆறுதல் சொல்கிறாங்க. என்னதான் ஆறுதல் சொன்னாலும் நம்ம சிந்துவோட மனசுக்கு அது ஏற்றுக்கவே இல்லை. டாக்டரை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம அன்னபூர்ணியும் மகாவும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டாங்க. ஸோ நர்ஸ்கிட்ட, ஏம்மா என் பிள்ளை எப்படி இருக்கான், நல்லா இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது எதையுமே இப்போதைக்கு சொல்ல முடியாதுங்க. டாக்டருமே ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவருக்கு எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை, கான்ஷியஸே இல்லாமல் தான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் நிறைய பார்ட்ஸ் டேமேஜ் ஆகிருக்கு. அவருக்கு அது சொல்லப்போனால் ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் தான் இருக்கார். இப்போதைக்கு எங்களால் எதுவுமே சொல்ல முடியாது, 2 days ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் போயிடுறாங்க. இங்கே நம்ம அன்னபூர்ணி தலையை அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. மகாவுக்குமே ஒரே அழுகையாக இருக்குது. அக்கா, நான் தலைப்பட அடிச்சுக்கிட்டேனே, அப்போவே நான் சொன்னப்பவே அந்த சிந்துவை வீட்டை விட்டு துரத்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு சிவாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. எல்லாம் போச்சு. ஐயோ, என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், அந்த சிந்துவை குத்தி கொலை பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா பயங்கர ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு சிவாவுக்கு ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒரு டைம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. அதாவது வெளியில் இருந்தாலாம் டாக்டர் வர வச்சு ஆப்ரேஷனெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நல்லாவே ஆழமாக பதிஞ்சிருக்கு அந்த கத்தி குத்து. ஸோ ரொம்பவே அதனால் பாதிக்கப்பட்டிருக்காரு. கான்ஷியஸே வரல, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சிவா உயிர் பொழைச்சி வந்துடணும். உயிர் பொழைச்சி சிந்துவை யாருக்கும் தெரியாமல் கண்காணாத இடத்துக்கு அவங்க 2 பேருமா போயிட்டு ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. ஏன்னா சிந்து சிவா மேலே உயிரே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளால் அதாவது நம்ம ஒருத்தவங்களை நேசிக்கிறீங்க அப்படின்னா அவங்க நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னலாம் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா, அதை மட்டும்தான் நம்ம சிந்துவுமே யோசிக்கிறாங்க. ஸோ இந்த உலகத்தில் சிவாவை தாண்டி வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம், வேறு எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை, சிவா மட்டும்தான் எனக்கு எல்லாமே, உலகம் உயிர் எல்லாமே சிவா மட்டும்தான் சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்துருவங்க. ஸோ சிவா வேணுன்றதுக்காக நிறைய அவமானங்களை, நிறைய கஷ்டங்களை, நிறைய கொடுமைகளை நம்ம சிந்து அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம சிந்து கண்டிப்பாக சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழணும். இந்த ஜோசியர் சொன்னதும் சாமியார் சொன்னதும் பொய்யா தான் போகணும். இந்த எல்லா சக்திகளையும் தாண்டி கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் நம்ம சிந்துவையும் சிவாவையும் ஒன்று சேர்த்து வைக்கணும். முதல்ல நம்ம சிவாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, எல்லாத்துக்குமே கடவுள் துணையாக இருக்கணும். இப்போது இங்கே நம்ம மகா அக்கா இப்போ என்னக்கா பண்ணுறது, பேசாமல் நம்ம இதை விட பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஊருக்கே கூட்டிகிட்டு போயிடலாமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி மகா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நம்ம ஊருக்கே கூட்டிகிட்டு போயிடுவோம், நமக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட வச்சு நம்ம இது சிவாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், சிவாவை எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ அன்னபூர்ணி டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் நாங்கள் சிவாவை எங்கள் ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலான்னு இருக்கோம், எங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட வச்சு நாங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு நினைக்கிறோம், நீங்கள் அதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலேருந்து சிவாவை டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்கள் விருப்பம் தான், ஆனால் ஒரு கண்டிஷன், அவரோட கண்டிஷன் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, இந்த மாதிரி ஸ்டேஜில் அவர் ட்ராவல் பண்ணுறது அவரோட உயிருக்கு தான் ஆபத்து, நீங்கள் வேணால் ஒரு 2 நாள் நீங்கள் இங்கே இருங்க, நாங்கள் ரொம்பவே பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட்டு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க, அவர் பொழைச்சி உயிர் பொழைச்சி வந்துடுவாருன்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் நம்புங்க, இந்த ஹாஸ்பிட்டலுமே ரொம்ப ரொம்ப பேர் போன ஹாஸ்பிட்டல் தான், கண்டிப்பாக இந்த ஹாஸ்பிட்டலில் வந்தவங்க யாருமே இறந்து போனது கிடையாது, எல்லாருமே நாங்கள் காப்பாற்றி
தான் அனுப்பியிருக்கோம். அதுக்காக தான் நாங்களுமே இப்போ போராடிக்கிட்டு இருக்கோம். சிவாவை நாங்கள் கட்டாயம் காப்பாற்றிடுவோம், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் அவசரப்படாமல் இருங்க. சிவாவை இங்கே மாற்றி அங்கே மாற்றி அவரோட உயிருக்கு அதாவது ஆபத்து இன்னுமே டிஃபிகல்ட்டாக நீங்கள் மாற்றிடாதீங்க. அவரோட உயிர் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்தீங்கல்ல, எல்லாரோட உயிரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தாங்க. நாங்கள் இந்த டாக்டர் வேலைக்கு வந்ததே எதுக்காக, ரொம்ப நோயாளியாக வரவங்கள நல்லபடியாக குணமாக்கி அனுப்புறதுக்காக தான். கண்டிப்பாக எங்கள் மனசாட்சிப்படி நாங்கள் நேர்மையாக தான் இருப்போம். கண்டிப்பாக உங்கள் பையனை நாங்கள் காப்பாற்றி கொடுக்குறோம், நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, அதுக்கான எஃபோர்ட்டெல்லாம் நாங்கள் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம டாக்டர் வந்து சொல்கிறாங்க. அன்னபூர்ணிக்குமே கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. டாக்டர், நீங்கள் இம்புட்டு தூரம் சொல்கிறீங்க அப்படின்றதுக்காக நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஆனால் என் பிள்ளை உயிர் பொழைச்சி வந்துடணும், என் பிள்ளை மட்டும் உயிர் பொழைச்சி வந்துட்டானா போதும். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ செலவுன்னு சொன்னாலும் சரி, அவனுக்கு எவ்வளோ செலவானாலும் சரி, நாங்கள் எல்லாத்தையுமே கடன் பட்டு கூட கண்டிப்பாக நாங்கள் எங்கள் சிவாவை நாங்கள் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம அன்னபூரணி ஒவ்வொரு நிமிஷமும் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. சிவா சீக்கிரமாக கண் விழிச்சிடணும், அவனுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, அவன் உயிர் பொழைச்சி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ இப்போது மகா இருந்துட்டு, அக்கா நம்ம திரும்ப வீட்டுக்கு போகும்போது மட்டும் அந்த சிந்து இருந்தா அப்படின்னா அம்புடு தான், அவளை நான் உண்டிலன்னு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் பாரு மகா, கண்டிப்பாக அந்த சிந்து இருக்க மாட்டான். ஏன்னா சிந்து சிவாவை உயிராக நேசிக்கிறா, அதனால் கண்டிப்பாக அவள் அங்கேருந்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே இன்னொரு சைடு நம்ம சிந்து இருந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்மளால் தான் டாக்டருக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க. நம்ம கொஞ்ச நாள் வரைக்கும் டாக்டரை பிரிஞ்சு வாழுவோம், அதே சமயம் டாக்டரை நிரந்தரமெல்லாம் பிரிஞ்சு வாழணும்னு நமக்கு எந்த தலையெழுத்தும் கிடையாது. யாரோ சாமியார் சொன்னாங்க அது இதுன்னு சொல்லிட்டு தானே இவங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாமிக்கிட்ட போயிட்டு சாமியை கும்பிடுவோம், அதே சமயம் டாக்டரும் நானும் ஒன்று சேர்ந்து வாழணும், அவங்க கூட நான் இருக்கிறதுனால அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது பரிகாரம் பண்ணுவோம். பரிகாரம் செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வோம். கண்டிப்பாக அந்த கடவுள் நமக்கு உறுதுணையாக இருப்பார். கண்டிப்பாக சிவாக்கு எதுவும் ஆகாது, நம்ம அது நம்பிக்கையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து வந்து மனசுக்குள்ளே தனக்கு தானே தைரியத்தை சொல்லிக்கிறாங்க. ஸோ தன்னம்பிக்கையாக இருக்காங்க. டாக்டர் உயிர் பொழைச்சி கண்டிப்பாக திரும்ப வருவார், என்னை தேடி வருவாருன்னு சொல்லிட்டு இங்கேருந்து யாருக்குமே சொல்லாமல் நம்ம சிந்து வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ நம்ம சிந்துவோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் போகிறாங்க. அவங்களுமே நீ எவ்வளோ நாள் இருடி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீ அதாவது சேஃப்டியாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்துவுமே ரொம்ப தேங்க்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம சிந்து முதல் வேலையாக பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு சாமியை நல்லா வேண்டிக்கிறாங்க. அதே சமயம் சாமியுமே கீழே பூத்தழுது கண்டிப்பாக சிவாவோட உயிர் வந்து அதாவது அவர் பொழைச்சி வந்துடுவார் அப்படின்றது இங்கே நம்ம சிந்துக்கு உறுதியாயிடுச்சு. ஸோ சில பரிகாரங்கள் அந்த கோவிலில் என்னெல்லாம் பரிகாரம் செஞ்சால் நம்ம வேண்டிக்கிட்டது நடக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ மண்சோறு சாப்பிட்றாங்க, கோவிலில் 108 டைம் சுற்றி வராங்க, அதுக்கப்புறம் தீச்சட்டி எடுத்து ஒரு டைம் சுற்றி வராங்க, அதுக்கப்புறம் இது பூ மிதிப்பாங்க இல்லையா, ஸோ அதையும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் குளத்துலேருந்து 108 குடம் தண்ணி கொண்டு வந்து அம்மன் சிலை மேலே ஊற்றி அபிஷேகம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பால் அபிஷேகம்னு சொல்லிட்டு இப்படி அவங்களுக்கு அதாவது பூசேரியை கேட்டுக்கிட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ ஒட்டுமொத்த பரிகாரத்தையுமே காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 6 மணி வரைக்கும் செஞ்சு முடிக்கிறாங்க. ரொம்ப 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 டயர்டாயிடுறாங்க நம்ம சிந்து. ஸோ உடனே எங்கள் பூசாரி இருந்துட்டு, எங்கள் பாருத்தா, நீ இம்புட்டு பரிகாரம் பண்ணியிருக்க, இந்த ஊரில் யாருமே இப்படி இவ்வளோ பரிகாரத்தை யாருமே ஒரே நாளில் செஞ்சு முடிச்சது கிடையாது. சாப்பிடாமல் கொள்ளாமல் மொத்தம் ஒரு 37 பரிகாரம் செஞ்சுருக்க. கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை எல்லாமே அந்த அம்மன் ஏற்றுப்பா. கண்டிப்பாக நீ நினைக்கிற காரியத்தை அந்த ஆத்தா செஞ்சு கொடுப்பா தாயி, நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம சிந்து வந்துட்டு அம்மனை பார்த்து நல்லா வேண்டிக்கிறாங்க. என் டாக்டருக்கு எதுவும் ஆகக்கூடாது, என் டாக்டரு என் கூட வந்து சேர்ந்துடணும், டாக்டரும் நானும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், எவ்வளோ பிரச்சனை நீ எனக்கு கொடுத்துருக்க, அது எல்லாத்தையுமே நான் தாண்டி வந்தேன் அப்படின்னா டாக்டர் என் கூட இருந்ததுனால மட்டும்தான். டாக்டர் கூட எப்படியாவது ஒன்று சேர்ந்துருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தான். ஆனால் டாக்டரே இல்லாமல் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நீ கடவுள் கூட நினைக்காத கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாமிக்கே இங்கே கண்டிஷன் போடுறாங்க நம்ம சிந்து. ஸோ இப்போது எங்கள் சிந்துவுமே இப்போது அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க, அதாவது அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு, சிந்து என்ன சாப்பிட்டே இல்லையா, ஏன் இப்படி டயர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சிந்து இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க சிந்துவோட ஃப்ரெண்டு இருந்துட்டு ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. குடி சிந்து, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சிந்து, வந்ததுலேருந்து
இருந்து எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிற, அப்படி என்னதான் உனக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்துவோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க. சிந்து இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, இங்கே பாரு எனக்காக இந்த ஜூஸையாவது குடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த அவங்க கெஞ்சி கெஞ்சி கேட்கறதுனால தான் அந்த ஜூஸை மட்டும் குடிக்கிறாங்க. ஏன்னா நம்ம சிந்துக்கு வந்து சிவாவோட நினப்பாக இருக்குது. ஸோ அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு பச்சை தண்ணி கூட இறங்கவே இல்லை. ஸோ அதனால தான் எதுவுமே சாப்பிடாம இருப்பாங்க. ஸோ சாமிக்குமே பரிகாரம் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு சைடு நம்ம சிவாவுக்கு அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஷியஸ் வருது. ஸோ டாக்டருமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ டாக்டர் வந்து எங்கள் அன்னபூர்ணிக்கிட்டே, இங்கே பாருங்கம்மா உங்கள் பையனை ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருந்து நார்மல் கண்டிஷனுக்கு நாங்கள் கொண்டு வந்துட்டோம். அவரோட உயிருக்கு இனிமேல் எந்த ஆபத்தும் கிடையாது. நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா எப்படியோக்கா அந்த சிந்து கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே போயிருப்பா போல், அதனால தான் சிவாவுக்கு இப்போது உயிர் தப்பி பொழைச்சி வந்துட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கூப்பிடுறாங்க. ஸோ சிவாவை போய் பார்க்குறாங்க. சிவா இருந்துட்டு பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஐயா சிவா, உனக்காயா இப்படி நடக்கணும்? ஐயா யார்கிட்டயா வம்புக்கு போனேன், இல்லை யாராவது வேணும்னே இப்படி பண்ணிட்டாங்களா ஐயா உன்னை அப்படின்னு சொல்லி கேட்கவும் நடந்த எல்லாத்தையுமே சிவா சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க.